கோலிவுட்டில் கடந்த 25 வருடங்களாக சண்டை பயிற்சியாளராக இருந்தவர் கோதண்டராமன். விஜய், அஜித் உள்ளிட்டோரின் படங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். சண்டை பயிற்சியாளராக அவரை தெரிந்ததை விடவும் கலகலப்பு படத்தில் சந்தானத்துடன் அவர் வந்த காமெடி சீனில் அவர் பெரிதும் அடையாளப்படுத்தப்பட்டார். அந்த காமெடியில் தனக்கென தனி உடல் மொழியோடு நடித்திருந்தவர்தான் அவர். இந்த சூழலில் அவர் தற்போது உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். சினிமா எனும் கனவு தொழிற்சாலைக்குள் நுழைவதற்கு பலருக்கும் விருப்பம். அந்த கனவு தொழிற்சாலைக்குள் வந்து தொலைந்து போனவர்களும் ஏராளமானவர்கள். உயரம் சென்றவர்களும் அதில் இருக்கின்றனர். இன்னும் சிலரோ தங்களுக்கான அடையாளம் கிடைக்காமல் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி போராடுபவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் கோதண்டராமன். ஸ்டண்ட் மாஸ்டராக தனது பயணத்தை தொடங்கியவர் கோதண்டராமன். முதலில் ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக இருந்த அவர் அடுத்தடுத்தாக துணை சண்டை பயிற்சியாளராக மாறினார். பல படங்களுக்கு அப்படி பணியாற்றிய அவர் ராம்கியின் எல்லாமே என் பொண்டாட்டிதான் என்ற படத்துக்கு சண்டை பயிற்சியாளராக ப்ரமோட் ஆனார். அதற்கு பிறகு பல ஹீரோக்களின் படங்களுக்கு சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்டை பயிற்சியாளராக இருந்தாலும் அவ்வப்போது அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமலும் போயிருக்கின்றன. அந்த சமயத்திலெல்லாம் எந்த ஈகோவும் இல்லாமல் துணை சண்டை பயிற்சியாளராகவும் பயணப்பட்டிருக்கிறார் அவர். அந்த வகையில் விஜய் நடித்த திருப்பாச்சி, அஜித் நடித்த திருப்பதி போன்ற படங்களில் பணியாற்றிய அவர் நடிப்பையும் விட்டு வைக்கவில்லை. பல படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். படங்களில் அவர் நடித்தாலும் அவருக்கு பெரும் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது எதுவென்றால் சுந்தர் சி இயக்கத்தில் உருவான கலகலப்பு திரைப்படம்தான். அந்த படத்தில் சந்தானத்தின் கேங்கில் ஒருவராக வருவார் அவர். கார் சேசிங் காமெடி சீனில் எல்லாம் கோதண்டராமன் தனது நடிப்பில் பட்டையை கிளப்பியிருப்பார். மேலும் அந்த படத்தில் கோதண்டராமனை திமிங்கலம் என்று சந்தானம் அழைத்ததும் படும் ஃபேமஸ் ஆகிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 65 வயதாகும் அவருக்கு கடந்த சில காலமாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அதனையொட்டி அவர் சிகிச்சையும் பெற்று வந்தார். சூழல் இப்படி இருக்க தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பெரம்பூரில் இருக்கும் அவரது வீட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கோதண்டராமனின் இறப்புக்கு பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல்கள் கூறிய வண்ணம் இருக்கின்றனர்.